எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்போ நாங்கள் 3 பேரும் எங்கே கிளம்பியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, 3 பேர் இல்லை, எங்கள் முன்னாடி எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. 5 பேர், ஐநாரோட சேர்த்து 5 பேர். நாங்கள் 5 பேரும் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். என்ன படத்துக்கு அப்படின்னாக்கா, என்ன படங்க அது? இந்தியன் 2. இப்போ மறந்துட்டேன், இந்தியன் 2 அந்த படத்துக்கு தான் போகிறோம். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இந்தியன் 1 பார்த்துருக்குறோம். இவங்க 2 பேரும் பார்த்தது கிடையாது. ஏன்டா நீங்கள் பார்த்துருக்குறீங்களாடா? பார்த்தது கிடையாது. இப்போ செகண்ட் பார்ட்டை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருக்க போது நீ அவனுங்களே கற்பனை பண்ணிக்க போகிறானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டியா? இப்போதான் பார்த்தேன். ஓ, செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துருக்குறோம். ஓகே, நாங்கள் போய் படம் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ரிவ்யூ கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே, சரி. ஏன்டா விகாஸ் அன்னைக்கு வந்தப்போ ஆளே இல்லாமல் இன்னைக்கு என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கிறாங்க? நல்லா இல்லை சொல்லலாம். கருப்பூரில் இருக்கிற ராஜம் தேட்டருக்கு தாங்க போயிருந்தோம். தேட்டரில் நல்ல சரியான கூட்டம். இதுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டு தான் போயிருந்தோம். உள்ளே போன வேகத்தில் நாங்கள் இந்த பாப்கார்ன் பொரிக்கிறது தான் பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆசை வந்துருச்சு. அது இல்லாமல் எங்கள் வீட்டுக்காரர் உள்ளே பூந்ததும் நேராக அந்த கேன்டீன் பக்கம் தான் போனார். ஏன்னா கூட்டமும் அங்கே தான் அதிகமாக இருந்துச்சு. கேன்டீனை சுற்றி தான் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் கேன்டீன் கிட்ட தான் அசாத போனார். போயிட்டு என்னென்ன விற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கிளைன்ஸ் பார்த்துட்டு வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் வந்து உள்ளேயே வந்து ஒரு படிக்கட்டு இடத்த பிடிச்சி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்தவர் ஒரு பேக்கெட் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்தார். பசங்கள்லாம் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னாக்கா வீட்லேயே சாப்பிட்டுட்டோம், அதனால் எங்களுக்கு வேணாம், நாங்கள் இன்டர்வெல்லில் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதுகு வலிக்குதுன்னு சொன்னார். அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நானும் விகாஸும் நல்லா முதுகை போட்டு குத்துன்னு குத்துனோம். இப்படியே உள்ளார போயாச்சு தேட்டருக்குள்ளார. எப்பவுமே சங்கர் படம் அப்படின்னாலே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு இந்த இந்தியன் 2 படமும். டைட்டிலே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சதும் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேலத்திலே சாப்பிட்டுட்டாங்க. பசங்களுக்கு வந்து பார்சல் வாங்கிக்கிட்டோம். வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு இருக்கு இல்லைங்களா, அதனால் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா இந்தியன் 2 படம். அந்த படம் சூப்பராக இருக்குது. நிறையா வந்து புதுசாக அதில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா விவேக் சாரு, மனோபாலா சார் இவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லைங்களா. ஆனால் அவங்களெல்லாம் வந்து ரியலாக நடித்த மாதிரியே கேரக்டர்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த கார்ட்டூன் கேரக்டர்லாம் வந்திருக்கு. அந்த யூடியூப்பில் வந்து கார்ட்டூன் கேரக்டர் போடுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதுவும் வித்தியாசமாக இருக்குது. இதில் என்னென்னா கதையே பிள்ளைங்களுக்கு புரியல. என் பையனுக்கெல்லாம் கதை புரியல அப்படிங்கிறான். படம் ஓவரால் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி எடுத்துருக்கலாம். எனக்கு என்னமோ வந்து படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி ஃபீல் கிடைக்கல. ஆமாம், இப்போ எங்கர்ஸ் எல்லாம் ஒரு தப்பு பண்றாங்கன்னா அதை வந்து இவர் வந்து அதை ஃபினிஷ் பண்ணி முடிக்கவே இல்லை. அந்த வேலையை முடிக்காம போற மாதிரி தோணுச்சு எனக்குமே. அது வந்து வில்ல மிச்சம் இருக்கிறான், நிறைய பேர் இருக்கும் போது அவரு மறுபடியும் போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதனால படம் இன்னும் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்குது எங்களுக்கு பார்க்கும் போது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படி இப்ப இந்தியன் 1ல ஒரு கொன்னுட்டு தப்பிச்சு போற மாதிரி இருந்தது. அவர் வந்து சுத்தப்படுத்திட்டு போற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனா இந்த ட்ரிப் வந்து அவர் யாரையும் நிறைய பேருக்கு சுத்தப்படுத்த முடியாம விட்டுட்டு போற மாதிரி, ஒரு 2-3 பேர் மட்டும் விட்டுட்டு போற மாதிரி தோணுது. அதுதான் வந்து இந்த படத்துல வந்து மைனஸ், வேற எதுவுமே கிடையாது. மத்தபடி நிறைய புதுசா நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஓகேங்களா? வந்து சோறு தான் முதல் வேலையை செஞ்சுட்டு இருக்காம எது முக்கியம்? சோறு தான் முக்கியம். அவன் பாவம், ஆனா அங்க ஹாஸ்டல்ல நல்ல சாப்பாடே கிடைக்கல. இட்லி எடுத்து சண்டை போட்டுக்கலாமா, அந்த அளவுக்கு இட்லி இருக்குதான். கல்லுக்கிளி இட்லிக்கு பதிலாக கல் யூஸ் பண்றாங்க. வந்து ஹாஸ்டல் தோசையை சுட்டு கொடுத்தாக்கா அவனுக்கு வந்து தோசை மேல இருக்கிற இதே போயிடத்த அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு தோசை இருக்குதான் அங்க. அவன் என்ன பண்றது? இன்னைக்கு நம்ம சர்வேஸ் தம்பி வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம்.
ஏன்னாக்கா தம்பி இன்னைக்கு ஒரு நாள் தான் இருப்பார், நாளைக்கு வந்து ஹாஸ்டலுக்கு கிளம்ப போகிறாரு. இன்னைக்கு சர்வேஸ் தம்பிக்கு என்னென்ன ஸ்பெஷலாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்தலாம். ஏன்னா லஞ்ச் மெனு தான் முக்கியம் நமக்கு. இன்னைக்கு வந்து பிரியாணிலாம் வேண்டாம், ரொம்ப எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்ட்டானா. அதனால் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறமேட்டு மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, இதுதான் இன்றைக்கி அவனுக்கு வந்து லஞ்ச் மெனு இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு எல்லாருமே இங்கே தான் சாப்பிட போகிறோம். சிக்கன் பருப்பா சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே. தம்பி போகிறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லை? பழகிருச்சு. சரி சரி. வந்தோம் அப்படியே வந்து ஒரு ட்ரிப் அப்டேட் என்னென்னா நிர்மலாவுடைய சோப்புங்க வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் பார்த்துடலாம். இப்போ வந்து என்னென்ன சோப்புங்க வந்து ஸ்டாக்ல இருக்கு அப்படிங்கிறத நான் காட்ட சொல்கிறேன். சொல்லு நிர்மலா, என்னென்ன நிர்மலா வச்சுருக்குறேன்? இன்னும் அலோவேரா சோப்பு இருக்குது, ஆலிவேரா சோப்பு ஒன்று இருக்குது. இவா தம்பி ஆலிவேரா சோப்பு இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் சோப்புங்க இருக்குது. அப்புறம் சார்கோல் சோப்பு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் கோட் மில்க், ஆட்டுப்பால் சோப்பு இருக்குது. இது நல்லா போகுதுங்க ஆட்டுப்பால் சோப்பு. அதுக்கப்புறம் ஆவாரம் பூவு, இது நலுங்கு மாவு. இந்த 5 வெரைட்டி தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குதுங்க. யாருக்காவது தேவை அப்படின்னாக்கா கட்டாயமாக வந்து மெசேஜ் பண்ணுங்க. நிர்மலாவுடைய நம்பர் கொடுக்குறேன், அதில் மெசேஜ் பண்ணுங்க, தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க. ஓகேவா? எல்லாத்தையும் எவ்வளோ வச்சுருக்குங்களா? இது இல்லாமல் இன்னும் உள்ளே இருக்குது ஸ்டாக்கு. காட்டுறதுக்கு மட்டும் தான் முன்னாடி கொண்டு வச்சுருக்கோம். இது இல்லாமல் உள்ளே வந்து சோப்புங்க ரெடியாக இருக்குது. அதனால் தேவைப்படுறீங்க வாங்கிக்கங்க. ஓகே ஓகே. லஞ்சு வேலைக்கு போய் பார்க்க போகலாம். இன்றைக்கி லஞ்சு வந்து எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தாங்க செஞ்சுருந்தேன். விகாஸ் தம்பி வந்து சக்கரவர்த்தி வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயா வந்து இன்றைக்கி விளையாடுறதுக்கு போயிட்டாரு. எப்போவுமே இங்கெல்லாம் விளையாட மாட்டான் வீட்டாண்டெலாம். ஆனால் இந்த ட்ரிப்பு வந்து அயனார் எங்கள் வீட்டாண்ட பசங்களாம் வந்து விளையாடுறாங்க கிரிக்கெட்டு, வா தம்பி நீயும் விளையாடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிகிட்டு போயிருந்தான். மதியத்துக்கு மேலே அங்கே தான் விளையாண்டுட்டு இருந்தான். இன்னைக்கு நைட்டு டிஃபனுக்கு தான் இந்த சட்னி அரைக்க போகிறேன். இந்த சட்னி வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போடுற பொருட்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். ஆனால் ஒரு முறை இந்த பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ சொல்லுவீங்க உண்மையாலுமே டேஸ்ட்டாக தான் சுமதியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு ட்ரிப் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் விகாஸும் சரி எங்கள் வீட்டுக்காரும் மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டே இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த இன்ஸ்டா பேஜில் கூட செஞ்சு போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டும் போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தா என் மாமா அங்கே இருந்தாலும் மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருங்கிறான். கடைசியாக கர்த்தர் கூட காப்பாற்ற முடியாதுன்ட்டான். இந்த அம்மாட்ட மாட்டி தப்பிக்கிறதுக்கே வழி இல்லை. போடு கருவேப்பிலை சரிங்களா, கொஞ்சமாக புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது 2 வெங்காயம், 2 பெரிய சைஸு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அடுத்தது தக்காளியும் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சரிங்களா. தக்காளி நல்லா வதங்கட்டும். திலகா விளக்குனது வந்து பிடிக்காம மறுபடியும் ஒரு ட்ரிப்பு எங்கள் பையன் ஒரு ட்ரிப் விளக்குறான். அவனுடைய டிஃபன் பாக்ஸை மட்டும். இந்த பக்கம் மகன் வேலை செய்கிறாரு, இந்த பக்கம் அப்பா வேலை செய்கிறாரு. எங்கள் கோழி வந்து முட்டை போட்டுட்டு இருக்குது. அதனால முட்டையை வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கோழி அது எதுவுமே அவன் கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு வெளியில் கீழே பில்லு போடுவாங்களா, அப்படி எதுவுமே இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். ஆமாங்க, சாஃப்டா இருக்கட்டும், கொஞ்சம் மெது வைக்கலாம். திங்கிற வரைக்கும் அந்த முட்டை இல்லைங்க, டப்புன்னு வச்சா உடஞ்சி போயிரும்ல. அதனால கொஞ்சம் துணி மேல வச்சா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும், உடையாம அப்படிங்கிறதுக்காக. நான் கொஞ்சம் அறிவாளிங்க, அதுக்காக வேண்டி அப்படிலாம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கல? உங்களுக்கு அறிவில்லாதான் என்ன கட்டி வச்சுட்டாங்க எங்க அப்பா. அப்படித்தான் கட்டி வைக்கணும். ஒருத்தருக்கு அறிவு இருக்கணும், ஒருத்தருக்கு அறிவு இருக்கக்கூடாது. 2 பேரும் அறிவா இருந்தா சண்டை வந்துடும். இப்ப கோழி கரெக்டா உட்காந்துருச்சு பாருங்க, சூப்பரா இருக்குது. இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து நல்லா வதங்கும் தக்காளியும். அவ்வளவுதான்.
டேய் கூப்பிடுறா, எங்கடா ஓடுறாரு? கூப்பிடு வீடியோ எடுக்க ஆள்ல கூப்பிடுறா. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கங்க. அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையே சேர்த்திக்கங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொத்தமல்லி தழை, பொட்டுக்கடலை, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். தேங்காய் கடைசியாக கொஞ்சமாக போட்டுக்கலாம். திருகின தேங்காய் இருந்தால் போட்டுக்கங்க, இல்லாட்டினா இந்த மாதிரி கீனி கூட போட்டுக்கங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் அரைச்சி கொடுத்துட்டேன் பாருங்க. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். நம்ம நல்லாவே அரைச்சிட்டேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நார்மலான சட்னி தான், ஆனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்க, அப்போ டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஒரு சில பொருட்கள் மாற்றி போடுறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டேன். வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னி எடுத்து இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இட்லி சுட்டு அப்படியே இந்த சட்னியை சாம்பார் மாதிரி அப்படியே நிறக்க இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் ஹோட்டல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இந்த சட்னி. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம சட்னி இறக்கிடலாம். தண்ணியாக ஆயிடுச்சுன்னு நீங்க இதோட தண்ணியாட்டம் வேணாலும் இன்னும் தண்ணி கலந்துக்கலாம். நீங்க அது நம்மளோட விருப்பம் தான். இவ்வளோ போதுனாலும் விட்டுறலாம். இப்போ ஒரு 2 கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கிடலாம் சட்னியை. சட்னி அவ்வளோதாங்க. கொதி வந்துருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் சட்னி வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து தோசைக்கு தான் சட்னி வந்து அந்த சட்னி ரெடி பண்ணேன். ஆனால் தோசையை விட இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இட்லிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் முதல்ல தோசையை சுட்டு கொடுத்துட்டேன். 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு தோசை சுட்டு கொடுக்கறத என் மகன் வர வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்டா வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டதுக்கு, நாளைக்கு எங்கள் அப்பா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா நீங்கள், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காக்கை கூட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல நீங்க ஜாயின் பண்ணச்சுன்னா ஸ்க்ரீன்ல இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இதுல 5 to 15 வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 1-on-1 கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, வாட்ஸ்அப்ல உங்க குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ.